ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபாஸ் கார்னர். நான் உங்கள் தோழி. நம்ம எவ்வளோதான் எல்லாத்துலேயும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தாலும் நம்மளோட எஜுகேஷனாக இருக்கட்டும், நம்மளோட ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை நம்மளோட இன்கமாக இருக்கட்டும், அதே போல் நம்ம நினச்சது எல்லாத்தையும் வாங்குறதாகவும் இருக்கட்டும். ஸோ எல்லாத்துலேயும் நம்ம பெஸ்ட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் நம்ம இது இருந்தால் தான் நம்ம லைஃப் நல்லா மூவ் பண்ண முடியும், நல்லா ஹாப்பியாக இருக்க முடியும். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இம்யூனிட்டிங்க. நம்மளுக்கே தெரியும், நம்ம லாஸ்ட்டாக கூட இந்த கோவிட் எல்லாம் ஃபேஸ் பண்ணோம். ஸோ அதில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி அதிகமாக இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கொஞ்சம் சேஃப் ஜோனுக்குள்ளேயே தான் இருந்தாங்க. ஸோ இம்யூனிட்டி பவர் ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம நிறைய நோய் தொற்றுகள்லேருந்து நிறைய பிரச்சனைகள்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேஃபாக வெளியே வந்துடலாம். அப்படி இல்லை, நம்ம ஒரு நல்ல வெல் செட்டில்டாக இருந்து நம்மளோட இம்யூனிட்டி வீக்காக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட பேஸ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த இம்யூனிட்டி தான். ஸோ நம்ம எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருந்து நாங்கள் பேசிக்கான இந்த இம்யூனிட்டியில நம்ம பெஸ்டா இல்ல வீக்கா இருந்தோம் அப்படின்னா இந்த பெஸ்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா வஸ்டா தான் ஆயிடும். ஸோ எப்போதுமே ஹெல்த்தும் நல்லா இருக்கணும், நம்மளோட வெல்த்தும் நல்லா இருக்கணும். இம்யூனிட்டி பவர் யாராருக்கெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கோ அவங்கலாம் பாத்தீங்கன்னா எல்லா நோய் தொற்றுகளிலும் நம்ம வீட்டு டோரை ஃபர்ஸ்ட் தட்டி நமக்கு ஹாய் சொல்லிட்டு தான் போவோம். நானும் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷம் அப்படிதான் இருந்திருக்கேன். அந்தந்த டைம்ல வர சீசனல் இன்ஃபெக்ஷன் பாத்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பா எனக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு தான் போவோம். ஃபர்ஸ்ட் என்னதான் அட்டாக் பண்ணிட்டு போவோம். ஸோ அந்த அளவுக்கு நான் வீக்காக தான் இருந்திருக்கேன். எனக்கே தெரியாமல் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படி கிடையாது, நான் ரொம்ப வீக்காக தான் இருந்திருக்கேன். ஸோ எல்லாத்துலேயும் நான் ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன் எனக்கு இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணணும்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நான் கொஞ்சமாக அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். இப்போ முன்னோட பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லாவே இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டி பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் எதுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கு தாங்க. ஸோ நம்ம ஒரு பேலன்ஸ்டான ஃபுட்டு லைக் பார்த்தீங்கன்னா ஹை ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், மோர் ஃபைபர்ஸ் அண்ட் ஹெல்த்தி ஃபேட்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பேலன்ஸ்டாக எடுக்கணும். ஸோ அப்படி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான இம்யூனிட்டி பவர் நம்மளுக்கு அதுலேருந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த இம்யூனிட்டி பவரை இன்னும் ஜாஸ்தி பண்றதுக்கான இன்னும் நிறைய ஃபுட்லாம் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா விட்டமின் சிங்க. ஸோ இந்த விட்டமின் சி நம்ம நிறைய எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒயிட் பிளட் செல்ஸ் ப்ரொடக்ஷன் அதிகமாகும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் தான் இன்ஃபெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது வைரஸ் நம்ம பாடிக்குள்ளே என்டர் ஆகும்போது இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அது கூட ஃபைட் பண்ணி நம்மளை இந்த இன்ஃபெக்ஷன்லேருந்து சேவ் பண்ணும். ஸோ இந்த ஒயிட் பிளட் செல்ஸை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த விட்டமின் சி நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. இந்த விட்டமின் சி எதுலலாம் இருக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், லைக் இந்த ஆரஞ்சு, இந்த கிரேப் ஃப்ரூட், டொமேட்டோ, டாஞ்சரின். அதாவது இந்த டாஞ்சரின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, லைக் அந்த ஆரஞ்சு இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு வெரைட்டியை சேர்ந்தது தான். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி ரொம்ப அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் ரெட் பெப்பர், ப்ரக்கோலி, ஸ்ட்ராபெரிஸ், கேல், கிவி ஃப்ரூட்ஸ், இதுல எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அதிகமா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பீட்டா கரோட்டின், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரூட் வெஜிடபிள்ஸ்ல அதிகமா இருக்கு. இந்த பீட்டா கரோட்டின் விட்டமின் ஏவா கன்வெர்ட் ஆயிடும். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி விட்டமின். இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆன்டிபாடிஸை உடம்புக்குள்ள தேவையில்லாமல் என்டர் ஆகிற இந்த டாக்ஸின் லைக் இந்த வைரஸ் இதுக்கு அகேன்ஸ்டாக ஆன்டிபாடிஸை ரெஸ்பாண்ட் பண்ண வைக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பீட்டா கரோட்டின் எதுலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பினச், ஸ்வீட் பொட்டேட்டோ, ஆப்ரிகாட், ஸ்குவாஷ், கேரட், இந்த கேல், இதுலலாம் பார்த்தீங்கன்னா இந்த பீட்டா கரோட்டின் ரொம்ப அதிகமாக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா விட்டமின் டி, இது நம்ம பாடி இம்யூன் ரெஸ்பான்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இந்த விட்டமின் டி நம்மளுக்கு எதுல என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைமரியா சூரியன்லேருந்து நமக்கு கிடைக்குங்க. லைக் இந்த சூரிய வெளிச்சத்தில் நம்ம 15 to 20 மினிட்ஸ் நம்ம டெய்லி நின்னோம் எக்ஸ்போஸ் ஆனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விட்டமின் டி நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது எதுலாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக், ஃபிஷ் லைக் பார்த்தீங்கன்னா இந்த சால்மன், இதுல இருந்து கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மஷ்ரூம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி நிறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம எடுத்துக்கும் போது பார்த்தீங்கன்னா விட்டமின் டி நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா விட்டமின் B6, இது நம்மளுக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லிம்ஃபாட்டிக் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் ரெட் பிளட் செல்ஸ் ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல நியூ அண்ட் ஹெல்த்தி ரெட் பிளட் செல்ஸனோட ஃபார்மேஷனுக்கு இது ரொம்ப எசென்ஷியலாக இருக்கு. இது எதுலலாம் அதிகமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டக்கடலையில இருக்கு, ப்ரான்ல இருக்கு, சிக்கன்ல இருக்கு, இந்த டர்க்கின்னு சொல்ற வான்கோழி மாமிசத்தில் அதிகமாக இருக்கு, இந்த
சால்மன், டியூனா இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம ஃபுட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விட்டமின் B6 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து ஜிங்க், அதே போல் ஜிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இம்யூனிட்டி பவருக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த ஜிங்க் உள்ள ஃபுட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தா அதையும் நம்ம எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு ஆன்டி ஆக்சிடென்ட். எல்லாருக்குமே தெரியும் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இளமையை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் அப்புறம் நம்ம ஏதாவது இன்ஃப்ளமேஷன் அண்டு இன்ஃபெக்ஷன் இதுலேருந்து வந்து சேஃப் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து எதுலலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லைக் இந்த க்ரீன் டீ, டார்க் சாக்லேட், பெர்ரிஸ் லைக் ஸ்ட்ராபெரிஸ், ப்ளூபெரிஸ், இந்த மாதிரி பெர்ரிஸில் அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் இ. விட்டமின் இ வந்து நம்ம எடுத்துக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடியோட இம்யூன் சிஸ்டம் இருக்குல்ல அதோட ஃபங்க்ஷனை வந்து நம்ம ரெகுலேட் பண்றதுக்கும் சப்போர்ட் பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த விட்டமின் இ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த விட்டமின் இ வந்து எதுலலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு. தென் கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸையும் வந்து அதிகமா இருக்கு. அதனால நம்ம எப்போதும் சாப்பிடும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த விட்டமின் இ உள்ள ஃபுட்டையும் வந்து நம்ம ரெகுலரா எடுத்துக்கிற மாதிரி வந்து பாத்துக்கணுங்க. ஸோ நம்ம நிறைய ஃபுட் வந்து எடுத்துக்க செய்வோம். ஆனா அதுல நம்ம சாப்பிட்றதுல வந்து புரோட்டீன் இருக்கா, ஃபேட் இருக்கா, விட்டமின் சி இருக்கா, விட்டமின் இ இருக்கா, விட்டமின் டி எடுத்துக்கிறோமா, நம்ம இது மாதிரி நம்ம பேலன்ஸ்டா பார்த்து சாப்பிடும் போது தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முழுமையான சத்து வந்து எல்லாத்துல இருந்தும் கிடைக்கும். எப்போதுமே வந்து நம்மளுக்கு ஒரு ஃபுட்ல இருந்து நியூட்ரிஷன் கிடைக்குது அப்படின்றனால அதே ஃபுட்டே வந்து நம்ம சாப்பிட்டுட்டு கூடாது. ஸோ வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ், அதாவது கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ட்ரை பண்ணணும். அப்போதான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலேருந்தும் எல்லா நல்ல சத்துக்களும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே வந்து உங்களோட ஃபுட் பிளேட்டை வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் வச்சு நீங்க சாப்பிட பழகுங்க. நம்ம ஏதாவது ஒரு ஃபுட்டை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி சாப்பிடும் போது அந்த ஃபுட்டுக்கான நியூட்ரிஷன் மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கும். மற்ற மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்காம விட்டுடுவோம், கான்சென்ட்ரேட் பண்ணாம விட்டுருவோம். ஸோ எப்போதுமே நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்து பேலன்ஸ்டாக சாப்பிடணும். அடுத்து வந்து நம்மளோட இம்யூன் பவரை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான பார்ட்டி எதுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வேக்சின் எல்லாம் வந்து சொல்லுவாங்க. இந்த ஃபுட்டுக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே போல் இந்த வேக்சினுக்கும் வந்து நம்ம இம்யூன் பவரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இந்த வேக்சினுக்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கு. இந்த வேக்சின்லாம் போடுறதுனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிசீஸ் அண்ட் இன்ஃபெக்ஷனை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். நம்மளோட இம்யூன் பவரையும் வந்து ஜாஸ்தி பண்ண முடியும். ஸோ வந்து அப் டு டேட் என்னென்ன வேக்சின் வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக போடும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இம்யூன் பவர் வந்து ஸ்டேபிளா இருக்கும். ஸோ நம்ம குழந்தைங்கள்ல இருந்து என்னென்ன வேக்சின் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்களோ அது எல்லா வேக்சினையும் நம்ம தவறாம கரெக்டாக போடுறதுனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களிலே வந்து அவங்களோட இம்யூன் பவரை வந்து நம்மள வந்து பூஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால எந்த வேக்சினையும் மிக்ஸ் பண்ணாம கரெக்டா அப் டு டேட் வரைக்கும் போடுங்க. அடுத்து வந்து ஒரு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரேஷனுங்க. நம்மள வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஹைட்ரேஷன் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடியில இருக்கிற தேவையில்லாத டாக்ஸின்லாம் வெளியில வந்து போயிடும். மட்டும் இல்லாம உங்களோட இம்யூன் ஃபங்க்ஷனை வந்து ரெகுலேட் பண்றதுக்கு இந்த ஹைட்ரேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீப். போன வீடியோலயே சொன்னேன் ஸ்லீப் வந்து எப்படியும் எல்லா பிரச்சனைகள்லயும் வந்து ஒரு தீர்வா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நம்ம நார்மலா ஒரு 7 to 8 hours வந்து நீங்க டெய்லி தூங்குனீங்க அப்படின்னா ஆரோக்கியமான ஹெல்த்தியான லைஃப் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்களோட இம்யூன் ஃபங்க்ஷன் ரெகுலேட் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவாய்ட் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால். நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்மோக் அண்ட் ஆல்கஹால் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவுதான் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ற மாதிரி ஃபுட்டை வந்து நம்ம சாப்பிட்டாலும் என்னதான் வந்து இந்த வேக்சின் எல்லாம் போட்டாலும் இந்த ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹால் வந்து பாத்தீங்கன்னா நம்மள உடம்புல இருக்கிற எல்லா நல்லத்தையும் வெளில அனுப்பிச்சிட்டு என்னென்னலாம் கெட்டது இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம உடம்புக்குள்ள கொண்டு வந்து வச்சிடும். ஸோ அதனால நம்ம இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணிக்கலனாலும் பரவாயில்ல, இருக்கிற அந்த இம்யூனிட்டி பவரை வந்து இந்த தேவையில்லாத இந்த ஸ்மோக்கிங் ஆல்கஹால்லாம் எடுத்துக்கிறதுனால வெளியில போக வச்சிடாதீங்க. அதனால வந்து இந்த ஸ்மோக்கிங் பண்றது அந்த ஆல்கஹால் எடுத்துக்கிறதெல்லாம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கம்மி பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து பாத்தீங்கன்னா உங்க ஹெல்த் வந்து நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ். நீங்க வந்து டெய்லி வந்து ஒரு 30 to 45 minutes வந்து ரெகுலரா எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் வந்து நீங்க பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சர்க்குலேஷனை வந்து பூஸ்ட் பண்ணி அது மட்டும் இல்லாமல் உங்களோட இம்யூன் சிஸ்டம் ஃபங்க்ஷனை ப்ரொமோட் பண்றதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ் யுவர் ஸ்ட்ரெஸ். நீங்க வந்து லாங் டைமா நீங்க ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் போது வந்து நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ஃபங்க்ஷனை வந்து சப்ரஸ் பண்ணும், அதாவது கம்மி பண்ணும். ஸோ நீங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கிறதுக்கு லைக் வந்து இந்த யோகா, மெடிடேஷன், டீப் பிரீத்திங் எக்ஸசைஸ், இல்ல பிடிச்ச ஹாபிஸ்ல வந்து ஏதாவது பண்றது. ஸோ இது மாதிரிலாம் நீங்க பண்றதுனால வந்து உங்க ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணி உங்களோட இம்யூன் சிஸ்டம் ஃபங்க்ஷனை வந்து நீங்க வந்து ரெகுலேட் பண்ண முடியும். ஸோ வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்க பார்த்து பண்றது ரொம்ப நல்லது.
நெக்ஸ்ட் மெயின்டைன் ஹெல்த்தி வெயிட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஓவர் வெயிட்டாவோ இல்லை ஒபேஸாவோ இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இம்யூன் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷனை வந்து இது ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதோட வெயிட்டை வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்யூன் சிஸ்டமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபங்க்ஷனில் வந்து இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் குட் ஹைஜீன். நீங்கள் எப்போதுமே வந்து உங்களோட ஹேண்ட்ஸை வந்து ரெகுலராக வாஷ் பண்ணுங்கள். எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இல்லை டாய்லெட் பாத்ரூம் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்து ஃபேஸில் ஏதாவது கை வைக்க போகிறீங்க, லைக் இந்த ஐஸில், நோஸில், வாயிலெல்லாம் கை வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேண்ட்ஸ் வந்து எப்போதுமே நல்லா க்ளீனாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ரெகுலராக வந்து உங்கள் கையை வந்து நீங்கள் வாஷ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து நம்ம குறைக்க முடியும். ஸோ வந்து ரெகுலராக வந்து உங்கள் ஹேண்டை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. எப்போதுமே உங்கள் கையில் வந்து க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்யூனிட்டி எல்லாம் பூஸ்ட் பண்ணுற மாதிரி நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. லைக் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் டி, ஜிங்க், இது மாதிரிலாம் வந்து நிறைய சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு இதுல ஏதாவது டெஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னா நீங்க இந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். அதனால யூஸ் பண்றதுனால வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டெஃபிஷியன்சி வந்து சரி பண்ணி உங்களோட இம்யூன் பவரை வந்து நீங்க இன்னும் பூஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களோட இம்யூனிட்டி பவரை வந்து நீங்கள் பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். எஸ்பெஷலி வந்து நீங்கள் உங்கள் ஃபுட்டில் வந்து சாப்பிடும்போது நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி சாப்பிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.